இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மோக்கிங் அப்படின்ட்டா. ப்ரிவென்ஷனை தடுக்கிறது, நிறுத்துறது, செய்யாமல் இருக்கிறது, இதை தான் சொல்லலாம் ப்ரிவென்ஷன். ப்ரிவென்ஷன் ஆக்சுவலி மீனிங் தடுத்தல், செய்யாமல் இருத்தல், நிறுத்துதல், ரைட்டா. ஆஃப் ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங்னா புகைப்பிடித்தலை தடுத்தல், எவ்வாறாக தடுக்க முடியும் என்பதை பற்றி பார்க்கலாம். Knowing the dangers of smoking and chewing tobacco, adolescents and the old people need to avoid these habits அப்படின்னா knowing the dangersனா அறிந்து கொண்டு, knowingனா அறிந்து கொண்டு, எதை அறிந்து பின்பும் the dangersனா அதனோட டேஞ்சர்னு என்னதுன்னு சொல்லுவாங்க, பாதிப்புகள்னு சொல்லுவாங்க, அபாயம்னு சொல்லுவாங்க. அப்போது அபாயங்களை அறிந்த பின்பும், நோவிங்னா அறிந்த பின்பும், த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங், அப்போ ஸ்மோக்கிங்னா புகைப்பிடித்தலின் அபாயங்களை அறிந்த பின்பும், அண்டு சீவிங் டுபாக்கோ, சீவிங்னா மெல்லுதல், டுபாக்கோவை மெல்லுதல் மற்றும் புகைப்பிடித்தலின் அபாயங்களை அறிந்த பின்பும், நோவிங்னா அறிந்த பின்பும், எதை அறிந்த பின்பும், டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்டு சீவிங் டுபாக்கோ. அப்போ டேஞ்சர்ஸ்னால் அபாயங்கள், ஆஃப் ஸ்மோக்கிங் அண்டு சீவிங், ஸ்மோக்கிங்னா புகைப்பிடித்தல் மற்றும் மெல்லுதல், எதை, டுபாக்கோவை, இதனோட அபாயங்களை அறிந்த பின்பும், அடலசன்ஸ்னால் இளைஞர்கள், ரைட்டா, அண்டு ஓல்டு பீப்புள்னா முதியோர்கள், இளைஞர்கள் மற்றும் முதியோர்கள் நீட் டு அவாய்ட் தீஸ் ஹேபிட்ஸ், நீட்னா சொல்லப்படுகிறார்கள், என்ன சொல்லப்படுகிறார்கள், டு அவாய்டுனா நீட்னு தேவைன்னு அர்த்தம், ரைட்டா. அந்த இடத்துல சொல்லப்படுகிறார்கள் எழுதிக்கோங்க, சொல்லப்படுகிறார்கள், கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள், எதற்கு, டு அவாய்ட் தீஸ் ஹேபிட்ஸ், அவாய்ட்னா தடுக்க, அது டு அவாய்ட் தீஸ் ஹேபிட்ஸ்னால் இந்த குணநலங்களை, இந்த ஹேபிட்ஸ்னால் இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறது, டுபாக்கோ சாப்பிட்றது, இதெல்லாம் தீஸ் ஹேபிட்ஸ், இந்த குணங்களை டு அவாய்ட் தவிர்க்க வேண்டி சொல்லப்படுகிறது, நீட்னா சொல்லப்படுகிறது, தேவைப்படுகிறது, எதை, டு அவாய்ட் தீஸ் ஹேபிட்ஸ், இந்த குணநலங்களை அவாய்டுனா தவிர்க்கன்னு செய்யாமல் இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள், ரைட்டா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கேன் ஹெல்ப், அதாவது கேன் ஹெல்ப் அண்ட் அடிக்ட் டு கிவ் அப் த ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங். அப்படின்னா ப்ராப்பர் கவுன்சிலிங்னா சரியான, அதாவது ப்ராப்பர்னா சரியான, கவுன்சிலிங் சரியான ஆலோசனைகள் மற்றும் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், மெடிக்கல்னு சொன்னால் சரியான ஆலோசனைகள், தகுந்த ஆலோசனை மற்றும் மருத்துவ உதவிகள், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்னால் மெடிக்கல்னா மருத்துவ உதவிகள், கேன் ஹெல்ப் உதவி செய்யும், யாருக்கு, இந்த மாதிரி அடிக்ட் ஆனவங்களுக்கு, கேன் ஹெல்ப் அண்ட் அடிக்ட்னா யார், போதைக்கு அடிக்ட் ஆனவங்க, போதை அடிமைகளுக்கு, இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறது, இந்த சீவிங் பண்ணுறதுக்கு அடிமையானவங்களுக்கு இது உதவி செய்யும். எது உதவி செய்யும், ப்ராப்பர் கவுன்சிலிங் என்னது, தகுந்த ஆலோசனை வழங்குதல், அதாவது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். அண்டு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் என்னது, மருத்துவ உதவி, மருந்துகள் கேன் ஹெல்ப்னு உதவி செய்யும். அண்ட் அடிக்ட்னா ஒரு போதைக்கு அடிமையானவனுக்கு இது உதவி செய்யும், எதற்காக வேண்டி, டு கிவ் அப் த ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங், டு கிவ் அப்னு விட்டுவிட வேண்டி, அதை செய்யாமல் இருக்க, டு கிவ் அப், மூணையும் சேர்த்து படிக்கணும், டு கிவ் அப், அதை சேர்த்து எழுதக்கூட தனித்தனியாக எழுதணும், டு கிவ் அப்னா விட்டுவிட வேண்டி, எதை, த ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங், ஹேபிட்டானா குணநலங்கள், ஸ்மோக்கிங்னா புகைப்பிடித்தலின் குணநலங்களை விட்டுவிட வேண்டி, இவங்களுக்கு ப்ராப்பர் தகுந்த ஒரு கவுன்சிலிங் ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ உதவி தேவைப்படுகிறது, உதவி செய்யும் அப்படின்றான். அடுத்து மோர் டு நோ ஆன்டி டுபாக்கோ ஆக்ட் அப்படின்றான். அப்போ ஆன்டி டுபாக்கோ ஆக்ட்னு சொன்னால் என்னது, புகையிலை எதிர்ப்பு சட்டம், ரைட்டா. புகையிலை, ஆன்டினா எதிர்ப்பு, டுபாக்கோனா புகையிலை, ஆக்ட்னா சட்டம். அப்போ எதிர்ப்பு டுபாக்கோ சட்டம்னு சொல்ல முடியாது, அதாவது புகையிலை எதிர்ப்பு சட்டம், ரைட்டா. பாஸ்னா உண்டாக்கப்பட்டது, எப்போ உண்டாக்கப்பட்ட, May 1, 2004. அப்போ 2004 மே மாதம் 1 எது உண்டாக்கப்பட்டது, புகையிலை எதிர்ப்பு சட்டம் உண்டாக்கப்பட்டது. பாஸ்னா நிறைவேறியது, எங்கே, லோக்சபா ராஜ்யசபாவில் பார்லிமெண்ட்டில் நிறைவேறியது, அதான் பாஸ்ன்னு நிறைவேறியது, உண்டாக்கப்பட்டது நான் சொல்கிறேன், ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு பை 2030 டுபாக்கோ இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி சிங்கிள் பிக்கெஸ்ட் காஸ் ஆஃப் டெத் வேர்ல்டு வைட். அப்போ
பை 2030 2030 இப்போ என்ன வரல, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வர வேண்டிய காலங்களில் கணிச்சிருக்கான் வர வேண்டிய காலங்களில் எவ்வளவு இறப்பு ஏற்படும்ட்டு. பை 2030 டுபாக்கோ இஸ் எக்ஸ்பெக்டட், டுபாக்கோனா புகையிலையானது இஸ் எக்ஸ்பெக்டட் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி டு பி சிங்கிள் பிக்கெஸ்ட் காஸ் ஆஃப் டெத், இந்த புகையில மட்டும் சிங்கிள்னா தனியாக, பிக்கெஸ்ட் காஸ் பெரிய விளைவை ஏற்படுத்தும். ரைட்டா, தனியாக இந்த டுபாக்கோ சிங்கிள் பிக்கெஸ்ட் காஸ், தனியாக சிங்கிள்னா சிங்கிள் தனியாக, பிக்கெஸ்ட்னா பெரிய, காசுன விளைவு ஆஃப் என்ன விளைவு, டெத் வேர்ல்டு வை, இறப்பை ஏற்படுத்தும் உலகம் பூரா. வேறு நோயே வேண்டாம், அந்த புகையில மட்டும் ஒன்று போதும். உலகம் பூரா என்ன செய்யும், அதிகமான இறப்பை ஏற்படுத்தும். அக்கௌண்டிங், அந்த இறப்போட எண்ணிக்கை சொல்கிறான் பாரு. அக்கௌண்டிங்னா கணக்கிடப்பட்டுள்ளது. எவ்வளவு, ஃபார் 10 மில்லியன் டெத்ஸ் பெர் இயர் அப்படின்னா 10 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்போ 10 மில்லியன் 1 கோடி மக்கள் வருடம் பூரா இறப்பார்கள். 1 மில்லியன்னா 10 லட்சம்னு அர்த்தம். அப்போ 10 மில்லியன்னா 10 × 10 100 லட்சம். ரைட்டா, 100 லட்சம்னா 1 கோடி. 1 கோடி மக்கள் வருடம் பூரா அந்த டுபாக்கோவினால் புகையினால இறக்க நேரிடும் என்று சொல்லுகிறார்கள். ரைட்டா, நல்லா திரும்பி படிக்கிறேன். பை 2030 டுபாக்கோ இஸ் எக்ஸ்பெக்டட் அப்படின்னா இந்த புகையிலை எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாறாக, டு பி எ சிங்கிள் பிக்கெஸ்ட் காஸ், தனியான பெரிய ஒரு விளைவை உண்டாக்கக்கூடியதாக எதிர்பார்க்கப்படுகிறது. எதற்காக வேண்டிய ஆஃப் டெத் காஸ்ட்னா டெத்துனா இறப்பை, உலகம் முழுக்க, வேர்ல்டு வைன்னு உலகம் முழுக்க. அப்போது அக்கௌண்டிங்னா அதனோட கணக்கீடு. என்ன கணக்கீடு பண்ணுறான், 10 மில்லியன் அதாவது 10 லட்சம், 10 லட்சம். ரைட்டா, அப்போ 100 லட்சங்கள், 100 லட்சம் டெத்து. 1 மில்லியன்னா லேக்குன்னா 1 லட்சம். அப்போ 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்போ 10 × 10 100 லட்சம் டெத்ஸ் பெர் இயர். அப்போ 1 கோடி மக்கள் இறக்க நேரிடுவார்கள். அப்போ May 31 இஸ் அப்சர்வ்ட் அஸ் ஏ நோ டுபாக்கோ டே அப்படின்றான். அப்போ May 31 இஸ் அப்சர்வ்ட்னா அதாவது கொண்டாடப்படுகிறது. இஸ் அப்சர்வ்டு கொண்டாடப்படுகிறது. அப்சர்வ்டுன்னு இந்த இடத்துல கவனிக்கப்படுகிறது, கணிக்கப்படுகிறது. ஆனால் நீ கொண்டாடப்படுகிறதுன்னு போட்டுக்கோ. கொண்டாடப்படுகிறது எவ்வாறாக, ஆஸ் நோ டுபாக்கோ டே, டுபாக்கோவே இல்லாத நாள் என்று. அப்படின்னா டுபாக்கோவை பயன்படுத்த மாட்டோம் என்ற நாள், இந்த நாளை கொண்டாடுகிறோம். வேர்ல்டு ஆன்டி டுபாக்கோ டே. அப்போ உலக புகையிலை எதிர்ப்பு நாள் இந்த நாள் இருக்கிறது. ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட் ஆல்கஹால் அபியூஸ்ன்னு சொன்ன என்னது, ஆல்கஹால் என்னது, அதாவது மதுபானம். ரைட்டா, மதுபானம்னு சாராயம் தான், அந்த ஒயின் ஷாப்பில் குடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஆல்கஹால் தான். ஆல்கஹால் அபியூஸ்னு என்னது, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, அதாவது செய்யக்கூடாதது. ரைட்டா, அபியூஸ்ன்னு சொன்னால் செய்யக்கூடாதது, அதைத்தான் சொல்கிறான். தவறுதலாக செய்கிறது. ரைட்டா, அதைத்தான் அதாவது ஆல்கஹால் அபியூஸ். அப்போ ஆல்கஹால் அபியூஸை பற்றி பார்ப்போம். ரைட்டா, ஆல்கஹால் அபியூஸ் என்பது த கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் சோஷியல் எவில் அப்படின்ட்டா. த கன்செப்ஷன் சொன்னால், கன்செப்ஷன் என்னது, நாம் நுகர்வு, நாம் எடுத்துக்கொள்வது. இப்போ கன்செப்ஷன் ஆஃப் லிக்விட் அப்படின்ட்டா. லிக்விட்னா கன்செப்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா தண்ணியை உட்கொள்ளுதல். அப்போ எடுத்துக்கொள்ளுதல். தண்ணி சாப்பிட்டான் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, வாட்டர் நான் சொல்லுவான். கன்செப்ஷன் ஆஃப் வாட்டர். ரைட்டா, கன்செப்ஷனை எடுத்துக்கொள்ளுதல். ரைட்டா, அதை தான் சொல்கிறான். த கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால். அப்போ ஆல்கஹாலை எடுத்துக்கொள்ளுது, அதாவது மதுவை எடுத்துக்கொள்வது. ஆல்கஹால்னால் மதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதாவது ஆல்கஹால்னால் மதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்கஹால் மதுவை. அப்போ அபியூஸ்னு என்னது, தவறாக பயன்படுத்துதல். ஆல்கஹால் அபியூஸ்னால் மதுவை தவறாக பயன்படுத்துதல். ரைட்டா, அப்போது த கன்செப்ஷன் ஆஃப் ஆல்கஹால், கன்செப்ஷன் என்னது, எடுத்துக்கொள்ளுதல், உண்ணுதல். ரைட்டா, ஆஃப் ஆல்கஹால்னால் மதுவை எடுத்துக்கொள்ளுதல். எப்படின்னா வாயுவில் சாப்பிட்றாங்களா, அதான் எடுத்துக்கொள்ளுதல். ஈஸியாக சோஷியல் எவில். சோஷியல்னால் சமூக தீங்கு. எவில் என்னது, இப்படி மதுவை ஒருத்தன் சாப்பிட்டானா அது சமூகத்துக்கு ஒரு பெரிய தீங்குன்னு சொல்கிறான். இருக்கிறது ஏ சோஷியல் எவில்னா சமூக தீங்காக கருதப்படுகிறது. அப்போ ப்ராக்டிஸ்டு பை, இது யார் செய்கிறாங்க, ப்ராக்டிஸ்டு மீனிங் என்னது, மேற்கொள்ளப்படுகிறது, செய்யப்படுகிறது. இந்த மது எடுக்கப்படுகிறது. இந்த மது யார் சாப்பிட்றாங்க அப்படின்னா ப்ராக்டிஸ்னால் மேற்கொள்ளப்படுகிறது. யாரால் மேற்கொள்ளப்படுகிறது, உண்ணப்படுகிறது, குடிக்கப்படுகிறது, எல்லாம் ஒன்று தான். ப்ராக்டிஸ்ட் பை வெல்த்தியர்னா பணக்காரங்கள். ரைட்டா,
பை பணக்காரர்களால் மேற்கொள்ளப்படுகிறது இந்த மது. அண்டு புவர் செக்ஷன்ஸ், புவர்னா ஏழை மக்கள், ஒன்று பணக்காரன் எடுக்கிறான், இல்லை ஏழை மக்கள் எடுக்கிறான், நடுத்தரவாதிகள் கம்மியாக எடுக்கிறான் அப்படிங்கிறான். ஒன்று பை வெல்த்தியர்னா பணக்காரர்கள் சாப்பிடுகிறார்கள், அதாவது நோ ப்ராக்டிஸ்னால் சாப்பிடுகிறார்கள்னு அர்த்தம். ஆக்சுவல் மேற்கொள்ளப்படுகிறது, நீ சாப்பிடுகிறாள்னு வச்சுக்கோ. அண்டு புவர் பெர்சன்ஸ், புவர்னா ஏழை மக்களும் சாப்பிடுகிறார்கள். ஆஃப் த சொசைட்டி, சொசைட்டி என்னது, சமூகத்தில் ஏழை மக்கள் மற்றும் பணக்காரர்கள் ஆல் மேற்கொள்ளப்படுகிறது, என்ன உண்ணப்படுகிறது. அது என்னது, ஆல்கஹால்னா மது எடுத்துக்கொள்ளப்படுகிறது, கன்சம்ஷன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது சோசியல் எவில் என்று கருதப்படுகிறது, சோசியல் சமூக தீங்கு என்று கருதப்படுகிறது. நெக்ஸ்ட்டு த டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், டிபெண்டன்ஸ்னு சார்ந்திருத்தல், ஆல்கஹால்னா மதுவை சார்ந்திருத்தல், இஸ் கால்ட் ஆல்கஹாலிசம் அப்படின்றான். மதுவை சார்ந்திருத்தல் என்பது எவ்வாறாக அழைக்கப்படுகிறது என்றால் ஆல்கஹாலிசம் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போது ஆல்கஹாலிசம் அப்படின்னு சொன்னால் என்னது, அதாவது மதுவை சார்ந்து இருத்தல், அதாவது மதுவுக்கு அடிமையாதல். ரைட்டா? அதாவது ஆல்கஹாலிசம் மதுவுக்கு அடிமையாதல், மது பழக்கம். ஆல்கஹாலிசம்னா அதாவது ஆல்கஹால்னா மது, டிபெண்டன்ஸ்னால் சார்ந்திருத்தல். அப்போ அதை குடிச்சிட்டே இருக்கானப்பா அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, டிபெண்டன்ஸ். அதை சார்ந்து இருக்கேன், ஒருத்தன் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போது டிபெண்ட் சார்ந்திருத்தல். ஆல்கஹால்னா மதுவை சார்ந்திருத்தல் என்பது இஸ் கால்டு ஆல்கஹாலிசம். ஆல்கஹாலிசம் சொன்னது மது பழக்கம்னா அது அவனுக்கு மது பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அதுக்கு தான் ஆல்கஹாலிசம்னு சொல்லுவாங்க. அண்டு த அடிக்ட் இஸ் டேம்ட் அஸ் ஆல்கஹாலிக். அடிக்ட்னா அதுக்கேமோ போதையாக இருக்கான், அடிமையாக இருக்கான், அந்த மது இல்லாமல் அவனால் காலை எந்திரிக்க முடியாது, தூங்க முடியாது, நடக்க முடியாது. அப்படி இருந்தால் சாதாரணமாக ஒருத்தன் வேலைக்கு போகிறேன், வர்றேன், தண்ணி அடிக்கிறேன், போகிறேன் அப்படின்னா அவன் மது பழக்கம் உடையவன், அவ்வளோதான், அவன் வேலைக்கு போயிடுவான். ஆனால் இவன் வேலைக்கும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், காலையில் எழுந்து சரக்கு சாப்பிட்ணுன்னு தான் சொல்லுவான், நைட் தூங்கும்போது சரக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லுவான். அதுக்கு போதை, அது இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது, உட்கார முடியாது. அந்த மாதிரி ஆளில் சொல்கிறான் த அடிக்ட்னு சொன்னால் அது அந்த அடிக்ட்னு சொன்னது அந்த போதைக்கு அடிமையானவன். அது அடிக்ட்னா அடிமையானவன், போதைக்கு மதுவுக்கு அடிமையானவன். இஸ் டேம்ட் எஸ் ஆல்கஹாலிக். அவனை எவ்வாறு குறிக்கப்படுது, இஸ்டேம்னா குறிக்கப்படுகிறார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. த டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், டிபெண்டன்ஸை சார்ந்திருத்தல். ஒருத்தன் அது ஆல்கஹாலை சார்ந்திருக்கான், வேலைக்கு போகிறான், வர்றியான், குடிக்கிறான், அவனை ஆல்கஹாலிசம்னு சொல்லுவாங்க. ஆல்கஹாலிசம்னா மது பழக்கம் உடையவன். ரைட்டா? அண்டு ஒருத்தன் மதுவே இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அவனை என்ன சொல்லுவாங்க, ஆல்கஹாலிக்குன்னு சொல்லுவாங்க. ஆல்கஹாலிக்குனா மதுவுக்கு அடிமையானவன், அவன் மது பழக்கம் உள்ளவன், ஆல்கஹாலிசம்னா. ஆனால் ஆல்கஹாலிக்குனா மதுவுக்கு அடிமையானவன். அப்போது அண்டு த அடிக்ட்னு என்னது, அடிமையானவன். எதற்கு அடிமையானவன், மதுவுக்கு அடிமையானவன். இஸ்டேம்ட் அஸ் குறிக்கப்படுகிறது, ஆல்கஹாலிக் என்று குறிக்கப்படுகிறது. அடுத்து நெக்ஸ்ட் இதை இன்னொரு விதமும் சொல்லலாம். அந்த ஆல்கஹாலிக்கை எப்படின்னா, இட் இஸ் கால்டு, இது மேலும் அழைக்கப்படுகிறது ஆல்கஹால் அபியூஸ். ஆல்கஹால் என்னது, மது தவறாக பயன்படுத்துதல் என்றும் அழைக்கலாம். இந்த ஆல்கஹால் அபியூஸ் என்றும் அழைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹாலை குடிக்கிறது, அதாவது ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால் மதுவை குடிப்பது என்பது இம்பேர்ஸ்னால் பாதிக்கிறது. எதை பாதிக்கிறது, ஒன்ஸ் ஃபிசிக்கல், ஒருத்தனோட உடம்பை பாதிக்கிறது, உடல்நிலையை பாதிக்கிறது. மதுவை குடிப்பது, ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால்னால் மதுவை குடிப்பது என்பது இம்பேர்ஸ்னால் பாதிக்கிறது. ஒன்ஸ் ஃபிசிக்கல், ஒருத்தனோட உடலை பாதிக்கிறது. அடுத்து சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். சைக்காலஜிக்கல் என்னது, அவனோட உளவியலை பாதிக்கிறது. ரைட்டா? சைக்காலஜிக்கல்னா மனதை பாதிக்கிறது. ரைட்டா? உளவியல்னா மனம்னு அர்த்தம். ரைட்டா? உளவியலை சைக்காலஜிக்கல் மற்றும் சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், உளவியல் செயல்பாடுகளையும் பாதிக்கிறது. ரைட்டா? அந்த மனமையும் பாதிக்கிறது, மனதோட செயல்பாடுகளையும் பாதிக்கிறது. ரைட்டா? அதான் சைக்காலஜியல்னால் உளவியலை பாதிக்கிறது மற்றும் உளவியல் நடவடிக்கைகளையும் பாதிக்கிறது. ரைட்டா? அப்போ 3 பாதிக்கிறது. இந்த மதுவை அருந்துவது, ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால், அப்போ மதுவை அருந்துவது என்பது இம்பேர்ஸ் பாதிக்கிறது. ஒன்ஸ் ஃபிசிக்கல், ஒருத்தனோட உடம்பை பாதிக்கிறது. அதுபோக சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், உளவியலை, அவனோட மனதை, உளவியலில் மனம்தான் அர்த்தம், மனதை பாதிக்கிறது மற்றும் மனதின் செயல்பாடுகளையும் பாதிக்கிறது. அதுதான் உளவியல் மற்றும் உளவியல் செயல்பாடுகளை பாதிக்கிறது. அப்போ ஆக்டிவிட்டி 2, அப்போ ஆக்டிவிட்டி 2 என்ன பார்ப்போம், கலெக்ட் பிக்சர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வித் நார்மல் லிவர். அப்போ கலெக்ட்னா சேகரி,
படத்தை சேகரி. எதனோட படத்தை சேகரி? ஆஃப் இண்டிவிஜுவல், தனிப்பட்ட நபரின் படத்தை சேகரி. ஆனால் அந்த நபர் எப்படி இருக்கணும்னா வித் நார்மல் லிவர் ஃபங்க்ஷன். அப்போ நார்மல் அவனோட லிவர், அதை கல்லீரல் இதுக்கு மது குடித்தாலே கல்லீரல் லிவர் தான் எஃபெக்ட் ஆகும். கல்லீரல் நார்மலாக செயல்படும் நபர்களின் படத்தை சேகரி. நார்மலாக அவன் சாராயம் குடிக்காமல் இருக்கான்னு அர்த்தம், ரைட்டா? அண்டு ஆல்கஹாலிக் லிவர், ஆல்கஹாலிக்னு என்னது? மதுவுக்கு அடிமையானவனோட லிவரையும் படத்தை சேகரி, ரைட்டா? இந்த 2 பேர் படத்தை சேகரின்றான். கலெக்ட் பிக்சர்ஸ்னால் படத்தை சேகரி ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு நபரின் படத்தை சேகரி வித் நார்மல் லிவர். அது நார்மல் லிவர்னால் அதை தண்ணி அடிக்காதவன், அவனோட லிவரோட படத்தையும். அண்டு ஆல்கஹாலிக், ரைட்? ஆல்கஹாலிசம்னு சொல்ல, ஆல்கஹாலிக்னா ஆல்கஹால் அபியூஸ்னு அர்த்தம். அதாவது மதுவுக்கு அடிமையானவனோட லிவரோட படத்தையும் சேகரி. கம்பேர்னு ஒப்பிட்டு பார், 2 படத்தையும் ஒப்பிட்டு பார். அண்ட் இண்டிகேட் த சேஞ்சஸ் யூ ஃபைண்ட் இன் தம். இண்டிகேட்னா குறிப்பிடு, த சேஞ்சஸ் மாற்றங்களை குறிப்பிடு. சேஞ்சஸ்னால் மாற்றங்கள். யூ ஃபைண்ட் இன் தெம், நீ கண்டுபிடித்த மாற்றங்களை 2 படத்தையும் பார்த்துட்டு யூ ஃபைண்ட் இன் தெம், அதில் கண்டுபிடித்த மாற்றங்கள் சேஞ்சஸ். 2 லிவர்லேயும் என்ன சேஞ்சஸ் இருக்குது 2டையும் ஒப்பிட்டு, கம்பேர்னா ஒப்பிட்டு யூ ஃபைண்ட்னா சேஞ்சஸ் மாற்றங்கள், 2ல என்ன மாற்றங்கள் இருக்குன்றது நீ கண்டுபிடித்து அதை குறிப்பிடுன்றான், ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த்துன்றான். அப்போது ஹார்ம்ஃபுல்னு என்னது? ஹார்ம்ஃபுல்னா ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவு, ரைட்டா? ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவு. ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த், அதாவது ஆல்கஹால்னு என்னது? மதுவால் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விளைவு அப்படின்றான், ரைட்டா? இதை நீங்கள் எப்படி படிக்கணும்னு சொன்னால் அது சேமு தான். அதாவது தீமையான விளைவுகள்னு சொல்லுவாங்க. எதனால்? மதுவினால் உடல் நலத்திற்கு, ரைட்டா? அது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்னா தீமையான விளைவுகள். தீங்கு விளைவிக்கக்கூடாதுன்னு சொன்னேன், நீ தீமையான விளைவுகள்னு சொல்லலாம். எதனால்? ஆஃப் ஆல்கஹால் டு ஹெல்த். ஆல்கஹால்னு என்னது? மதுவினால் உடல் நலத்திற்கு என்னது? தீமையான விளைவுகள். ஹார்ம்ஃபுல்னா தீமையான, எஃபெக்ட்னா விளைவுகள், ரைட்டா? அப்போ மது குடிக்கிறதுனால உடம்புக்கு என்ன தீமையான விளைவுகள்னு பார்க்கலாமா? அப்போ நெக்ஸ்ட்டு ப்ரொலாங்குடு நீண்ட காலமாக யூஸ் ஆஃப் ஆல்கஹால்னால் மதுவை பயன்படுத்தி கொண்டிருந்தால், ஒரு நபரை குறிக்கிறான். ப்ரொலாங்குடுனா நீண்ட காலமாக யூஸ் ஆஃப் ஆல்கஹால். அப்போ ஆல்கஹால்னு என்னது? மதுவை பயன்படுத்தி கொண்டிருந்தால் டிப்ரெஷஸ். அப்போ டிப்ரெஷஸ்னால் மன அழுத்தம் ஏற்படும், ரைட்டா? நீண்ட காலமாக ஒரு மனிதன் ஆல்கஹாலை பயன்படுத்தி கொண்டால், அதை ப்ரொலாங்குடு நீண்ட காலமாக யூஸ் ஆஃப் ஆல்கஹாலை பயன்படுத்தி கொண்டிருந்தால், ஆல்கஹால் மதுவை பயன்படுத்தி கொண்டிருந்தால் டிப்ரெஷன் மன அழுத்தம். டிப்ரெஷஸ் த நெர்வஸ் சிஸ்டம். அப்போ டிப்ரெஷன் மன அழுத்தத்தை உண்டாக்கும். அது எதை? த நெர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தின். அது நெர்வஸ் சிஸ்டம்னா நரம்பு, சிஸ்டம்னா மண்டலம், ரைட்டா? நரம்பு மண்டலத்தை எதை உண்டாக்கும்? மன அழுத்தத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள். நரம்பு மண்டலத்தின் மூலமாக மன அழுத்தத்தை உண்டாக்கும், ரைட்? நெக்ஸ்ட்டு பை ஆக்டிங் அஸ் எ சீடேட்டிவ் அண்டு அனாலஜிசிக் அப்படின்றான், சப்ஸ்டன்சஸ் அப்படின்றான். அப்போ எப்படி இது உண்டாக்கும்னா பை ஆக்டிங், இவ்வாறாக செயல்பட்டு. இது இந்த ஆல்கஹால் எவ்வாறாக செயல்பட்டு? பை ஆக்டிங். அப்போ சீடேட்டிவ்னா மயக்க மருந்து மாதிரி. இந்த ஆல்கஹால் மனுஷனுக்கு குடித்தோன்னா மயக்கம் வரும், பார்த்துருக்கியா? பை ஆக்டிங், இவ்வாறாக செயல்பட்டு. இந்த ஆல்கஹால் பை ஆக்டிங்னு செயல்பட்டு ஆஸ் ஏ சீடேட்னா மயக்க மருந்து போல் செயல்படும் இந்த ஆல்கஹால். அண்டு அனாலஜிசிக்னு சொன்னால், அனாலஜிக் சப்ஸ்டன்ஸ்னு சொன்னால் வலி நிவாரணின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு இந்த வலி நிவாரணி போடுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஊசி மாதிரி போடுவாங்க, அந்த இடத்துல தெரியாது ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதுதான் அனாலஜிசிக்ன்றான். அனாலஜிசிக்னா வலி நிவாரணி, ரைட்டா? சீடேட்டிவ்னு சொன்னால் மயக்க மருந்து, ரைட்டா? மயக்க மருந்து. ஆனால் இது வலி நிவாரணி, அந்த இடத்துல வலி இல்லாமல் போகும், ரைட்டா? அதே மாதிரி நீ உடம்பு வேலை செஞ்சுட்டு வருவான், என்னடா சாராயம் குடிக்கிறேன்னு கேட்டால், உடம்புல அசதி இருந்துச்சப்பா, அதானப்பா குடித்தேன் அப்படின்பா. அப்போ அந்த வலி இல்லாமல் போயிடுதுன்னு அர்த்தம். அதான் சொல்லலாம் அனாலஜிசிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால். அனாலஜிசிக் என்னது? வலி நிவாரணி. அப்போ வலி இல்லாமல் வலியை சரி பண்ணும் பொருளாக இது செயல்படுகிறது. எது? இந்த ஆல்கஹால், ரைட்டா? நான் திரும்பி படிக்கிறேன்.
நீண்ட காலமாக ப்ரொலாங்டு யூஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னா நீண்ட காலமாக ஆல்கஹால் மதுவை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அப்போ டிப்ரெசஸ் த நர்வஸ் சிஸ்டம். அப்போ நரம்பு மண்டலத்தை அது பாதிக்கும். டிப்ரெசஸ்னால் பாதிக்கும், ரைட்டா. இந்த இடத்துல பாதிக்கும்னு வச்சுக்கோ. டிப்ரெஷன் மன அழுத்தம்னு கூட வேண்டாம், டிப்ரெஷனை பாதிக்கும், ரைட்டா. அடுத்து இந்த அப்படியே போட்டுக்கோ, அதான் கரெக்டாக இருக்குது. டிப்ரெஷனை பாதிக்கிறது. பை ஆக்டிங். எவ்வாறாக பாதிக்கிறது? பை ஆக்டிங். பைனா இவ்வாறாக செயல்பட்டு. பை ஆக்டிங்னு செயல்பட்டு. இந்த லிக்கர்னு என்னது? சாராயம், ஆல்கஹால். பை ஆக்டிங் ஆஸ் எ சீடேட்டிவ்னு என்னது? மயக்க மருந்தாக செயல்பட்டு. அண்டு அனாலஜிசிக் சப்ஸ்டன்ஸ்னா வலி நிவாரணி, மயக்க மருந்து மற்றும் வலி நிவாரணி பொருளாக செயல்பட்டு இந்த நரம்பு மண்டலத்தை பாதித்து இந்த ஆல்கஹால் பயன்படுகிறது செய்கிறது என்று அர்த்தம். சம் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆர் அப்படின்ட்டா. சம் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்னால் சில தீமையான, ஹார்ம்ஃபுல்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது தீமையான விளைவுகள், ரைட்டா. தீமையான விளைவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சம் ஆஃப் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். ஹார்ம்ஃபுல்னால் தீங்கு விளைவிக்கக்கூடிய தீமையான, என்ன போட்டால் ஒன்று தான், தீமையான எஃபெக்ட்ஸ்னு விளைவுகள் ஆர் இருக்கின்றன. அப்போ கீழே கொடுத்தது சில தீமையான விளைவுகள், ரைட்டா. இப்போ நர்வ் செல் டேமேஜ் ரிசல்ட்டிங் இன் வேரியஸ் மென்டல் அண்டு ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்சஸ். நர்வ் செல்னால் நரம்பு செல்லுகள் டேமேஜ்னால் பாதிக்கப்படுகிறது, ரைட்டா. நரம்பு செல்கள் பாதிக்கப்படுகிறது. அப்போ இந்த சாராயம் குடிக்கிறதுனால, இந்த ஆல்கஹால் குடிக்கிறதுனால நரம்பு அணுக்கள் பாதிக்கப்படுகிறது. நர்வ் செல் டேமேஜ் ரிசல்ட்டிங் அதன் காரணமாக, ரிசல்ட்டில் முடிவில், அதான் அப்படின்னா முடிவில்னு சொல்லலாம், அல்ல அதன் காரணமாக இன் வேரியஸ் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் டிஸ்டர்பன்ஸ். அதன் காரணமாக என்ன ஏற்படுகிறது? இன் வேரியஸ் மென்டல் பல மன மற்றும் உடல் தொந்தரவுகள் ஏற்படுகிறது. வேரியஸ்னால் பல, மனம் சார்ந்த, மென்டல்னால் மனம் சார்ந்த மற்றும் ஃபிசிக்கல் உடல் சார்ந்த டிஸ்டர்பன்ஸ் என்னது? தொந்தரவுகள் ஏற்படுகிறது, ரைட். நல்லா பார்த்துக்கோங்க. நர்வ் செல் டேமேஜ் அதாவது நர்வ் செல் பாதிக்கப்பட்டு அதன் முடிவில்னா அதன் விளைவாக வேரியஸ் பல மனம் சம்பந்தப்பட்ட மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் ஆஃப் பாடி ஆர்கன்ஸ். லேக்குன்னா பற்றாக்குறை, அதாவது செய்ய மறுத்தல். கோஆர்டினேஷன் ஆஃப் பாடி ஆர்கன்ஸ். கோஆர்டினேஷன்னா ஒத்துழைப்பு. பாடி ஆர்கன்ஸ் என்னது? உடம்புல உள்ள உறுப்புகள். இப்போ கிட்னி ஒரு ஆர்கன், லிவர் ஒரு ஆர்கன், பிரெயின் ஒரு ஆர்கன், லங்ஸ் ஒரு ஆர்கன், ஹார்ட் ஒரு ஆர்கன். அப்போ இந்த ஆர்கன்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு வழங்க மறுத்தல். லேக்குன்னா மறுத்தல், ரைட்டா. லேக்குன்னா டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த இடத்துல மறுத்தல்னு போட்டுக்கோம். இப்போ கிட்னி வேலை செய்யணும்னு சொல்லுவோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணாது இந்த லிக்கர், ரைட்டா. லிக்கர் சாப்பிட்றாங்க. லேக்குன்னா மறுத்தல். எதற்கு மறுத்தல்? கோஆர்டினேஷன் ஒத்துழைப்பு வழங்க. எதற்கு ஒத்துழைப்பு வழங்க? பாடி ஆர்கன்னா உடம்புல உள்ள ஆர்கன்னா உறுப்புகள் செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்தல். இந்த சாராயம் குடிக்கிறதுனால ஒத்துழைப்பு கிடைக்காது அப்படின்றான். அடுத்து ப்ளூட் ஆர் ரெடியூஸ்டு விஷன். ப்ளூடுன்னா மங்கலான, ப்ளூ கலர் கிடையாது, மங்கலான மற்றும் ரெடியூஸ்டு குறைந்த பார்வை. கண்ணில் இந்த சாராயம் அதிகமாக குடித்தா கண் பார்வை மங்கலாக தெரியும். அதை ப்ளூடுன்னா மங்கலாக மற்றும் ரெடியூஸ் குறைந்த விஷன்னா பார்வை குறைந்து தென்படும். ரிசல்ட்ஸ் இன் ரோடு ஆக்சிடென்ட். இதன் முடிவாக ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்படி பார்வை கம்மியாக அவனுக்கு தெரியும், ஆனால் வண்டியில் போவான், ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். அதான் சொல் ப்ளூன்னா ப்ளூன்னு என்னது? அதாவது மங்கலாக மற்றும் ரெடியூஸ்டு விஷன் அல்லது, ரைட்டா. மற்றும் அல்லது ஒன்று மங்கலாக தெரியும் அல்லது ரெடியூஸ், அவன் பார்வை கம்மியாக தெரியும், ரைட்டா, இந்த சாராயம் குடிக்கிறனால. அப்போ அதனால் ரிசல்ட்ஸ் அதன் விளைவாக விளைவாக இன் ரோடு ஆக்சிடென்ட்னா ரோட்டில் ஆக்சிடென்ட்டுன்னா என்னது? ஆக்சிடென்ட் உண்டாகும், ரைட்டா அப்படின்னு சொல்கிறான். மோதி செத்து போயிடுவான். அடுத்து டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் விச் மே எஃபெக்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட் அப்படின்றான். அப்போ டைலேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னு சொன்னால் நாளங்கள் அப்படின்னு சொன்னால் நாளம்னு இருக்குல்ல உடம்புல, நாளங்கள், பிளட் வெசலோட நாளங்கள். பிளட் வெசல்னால் ரத்த குழாய்கள்னு அர்த்தம். பிளட்டுன்னு ரத்தம், வெசல்ஸ்னால் குழாய்கள், அதோட நாளங்கள். டைலேஷன் சொன்னால் நாளங்கள்னு சொல்லுவாங்க, ரைட்டா.
அப்போது பிளட் டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ் விச் மே எஃபெக்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னா ரத்த ரத்த குழாய்களின் நாளங்களானது மே எஃபெக்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹார்ட். அப்போ மே எஃபெக்ட்னா பாதிக்கும். எதை பாதிக்கும்? ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட். அப்போ இருதயத்தின் செயல்பாடுகளை பாதிக்கும்ன்றான். இந்த ரத்தம் நீ குடிக்கிறதுனால எது பாதிக்குது? டைலேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸ். அப்போ ரத்த குழாய்களின் நாளங்கள், ரைட்டா? டைலேஷன்னா நாளங்கள், ரைட்? ரத்த குழாய்களின் நாளங்களானது விச் மே எஃபெக்ட், அது பாதிக்கிறது எதை? ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட். அப்போ இருதய செயல்பாடுகளை பாதிக்கிறது. நெக்ஸ்ட்டு லிவர் டேமேஜ். லிவர்னா கல்லீரல் டேமேஜ் பாதிக்கப்படுகிறது. பிறகு ரிசல்ட்டிங்னா முடிவில்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த இடத்துல நீ அதன் விளைவாக, லிவர் டேமேஜ்னால் கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்கப்பட்டதின் விளைவாக, ரிசல்ட்டிங்னா விளைவாக, இன் ஃபேட்டி லிவர்னா கொழுப்பு வாய்ந்த லிவராக மாறுகிறது. லிவர் பாதிக்கப்பட்டால் லிவர் வீங்கி கொழுப்படைய ஆரம்பிச்சிடும், ரைட்டா? ஃபேட்டி லிவர்னால் கொழுப்பு அதிகமாக ஆரம்பித்துவிடும். லிவர் டேமேஜ்னா என்னது? லிவரில் கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ லிவர் டேமேஜ்னு என்னது? அது பாதிக்கப்படுகிறது. அப்போ லிவர் பாதிக்கப்பட்ட உடனே ரிசல்ட்டிங் அதன் காரணமாக இன் ஃபேட்டி லிவர் என்ன செய்யாது? கொழுப்பு சேகரிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த கொழுப்பு உண்டான லிவரானது விச் லீட்ஸ் அதன் விளைவாக டு சர்க்கோசிஸ், அதாவது சிர்கோசிஸ் அண்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைபரஸ் டிஷ்யூஸ். அப்போ அதன் விளைவாக எது உண்டாகிறது? அப்போ சிர்கோசிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ சிர்கோசிஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு டிசீஸு அண்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைபரஸ் டிஷ்யூஸ். அப்போ ஃபார்மேஷனாக இதுவும் உண்டாகிறது. எது ஃபார்மேஷனாக உண்டாக்கப்படுகிறது? ஃபைபரஸ் டிஷ்யூஸ். நார் மாதிரி இருக்கும், நூல் மாதிரி. அப்போ நார் திசுக்களும் உண்டாகிறது, ரைட்டா? அப்போ என்னென்ன உண்டாகிறது? சிர்காசிஸ் உண்டாகிறது அண்டு நார் திசுக்களும் உண்டாகிறது. அப்போ உண்டான டேமேஜ், ரைட்டா? லிவர் கெட்டுப்போன பின்பு ரிசல்ட்டிங் அதன் காரணமாக ஃபேட்டி லிவர் கொழுப்பு வாய்ந்த லிவராக மாறுகிறது. அது அந்த கொழுப்பு வாய்ந்த லிவர் எதை உண்டாக்குகிறதுனா விச் லீட்ஸ் டு சிர்காசிஸ் என்ற ஒரு வேதிப்பொருளையும் மற்றும் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபைபர் ஃபார்மேஷனாக உண்டாக்குகிறது. ஃபைபரஸ்னால் நார் திசுக்களையும் உண்டாக்குகிறதுன்னு சொல்கிறான். அடுத்து பாடி லாசஸ் இட்ஸ் கண்ட்ரோல்ஸ். அப்போனா உடம்பு லாசஸ்னால் விட்டு விடுகிறது. கண்ட்ரோல்னு என்னது? கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. லாசஸ்னால் இழந்து விடுகிறது. உடம்பானது அதனோட லாசஸ்ன்னு இழந்து விடுகிறது. எதை இழந்து விடுகிறது? இட்ஸ் கண்ட்ரோல். அந்த உடம்போட கண்ட்ரோல்ன்றது என்னது? கட்டுப்பாடை இழந்து விடுகிறது. அண்டு கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் உடம்பானது கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. அது போக மற்றும் மேலும் கான்சியஸ்னால் தன் உணர்வையும் இழந்து விடுகிறது. இந்த சாராயம் குடித்தவனுக்கு உணர்ச்சி இருக்காது, ரைட்டா? அதனால தான் சொல்கிறான், உடம்பு அவன் என்ன செய்யுதுன்னு தெரியாது, தள்ளாடிட்டே போவான், ரைட்டா? அதுதான் சொல்கிறேன், பாடி லாசஸ்னால் இழந்து விடுகிறது. இட்ஸ் கண்ட்ரோல்னு சொன்னால் அதனோட கட்டுப்பாடு மற்றும் தன் உணர்வு அண்டு கான்சியஸ்னஸ் தன் உணர்வை இழந்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போது இதன் முடிவாக எவென்ச்சுவலி இறுதியில் இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இப்போ இந்த சாராயம் குடிக்கிறதுனால என்னத்தை இழந்துருது? கண்ட்ரோல்னு போயிடுது. கட்டுப்பாடும் இல்லை, அதுவோ தன் உணர்வும் இல்லை. அப்போ இறுதியில் எவென்ச்சுவலி என்னது? இறுதியில் என்ன ஆகும்? எவென்ச்சுவலி இறுதியில் லீடிங் டு ஹெல்த் காம்ப்ளிகேஷன். அப்போ லீடிங் டுனா இறுதியில் லீடிங்னா உண்டாகிறது. உண்டாகிறது எது? டு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறான். அப்போ ஹெல்த் காம்ப்ளிகேஷன் சொன்னால் சிக்கல்கள், அதாவது ஹெல்த்னு என்னது? சுகாதார சிக்கல்கள் ஏற்படுகிறது. அப்போ சுகாதாரமே அவனுக்கு சரியில்லாமல் போயிடும். ஏன் இறுதியில் அவனுக்கு என்ன ஆகுது? லீடிங்னா விளைவிக்கிறது. எதை விளைவிக்கிறது? ஹெல்த் காம்ப்ளிகேஷன். ஹெல்த்னா சுகாதார சிக்கல்களை உண்டாக்குகிறது. அண்டு மற்றும் மேலும் அல்டிமேட் டு டெத். அப்போ அல்டிமேட் அதன் தொடர்ச்சியாக அவன் இறந்து விடுவான். சிக்கல்களை உண்டாக்குகிறது. இதில் ஹெல்த் காம்ப்ளிகேஷன் சிக்கல், சுகாதாரத்தில் சிக்கல்களை உண்டாக்குகிறது. அண்டு மற்றும் அதன் தொடர்ச்சியாக டு டெத்னா இறப்பை சந்திப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த படத்தில் பார்த்துக்கோங்க, ஆல்கஹால் ஹவு ட்ரிங்க் அஃபெக்ட்ஸ் யுவர் பாடின்னு போட்டிருக்கான் அந்த படத்தில், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு
ரீஹபிலிட்டேஷன் மெஷர்ஸ் ஃபார் ஆல்கஹால். அப்போ ரீஹபிலிட்டேஷன் மெஷர்ஸ் ஃபார் ஆல்கஹால்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம் ரைட்டா.